எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறது இதை வெறும் 4 ஸ்டெப்பில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இன்புட், அதாவது நீங்கள் கீபோர்டில் கொடுக்குற இன்புட், அப்புறம் நீங்கள் மவுஸில் கொடுக்குற இன்புட், அப்புறமா சிபியூவில் நடக்கிற ப்ராசஸிங், மெமரியில் ப்ரைமரி மெமரி, அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இது ஒரு ஆக்டிவ் மெமரி. அப்புறம் இந்த மெமரி பர்மனன்ட் கிடையாது. செகண்டரி மெமரி, இது ஒரு ரீட் ஒன்லி மெமரி, அதாவது ராம். செகண்டரி மெமரினா நம்ம ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கலாம். அதான் நம்ம ஃபைல் ஸ்டோர் பண்ணுவோம், மியூசிக் ஸ்டோர் பண்ணுவோம், சாஃப்ட்வேர் ஸ்டோர் பண்ணுவோம், நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணுவோம். அப்புறமா அவுட்புட், மானிட்டர், நம்ம ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுவோம். கம்ப்யூட்டரோட காம்போனன்ட்ஸ்லாம் என்ன? மெயினாக பார்த்தீங்கன்னா சிபியூ. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கம்ப்யூட்டரோட பிரெயின்னா சிபியூ தான் சொல்லுவாங்க. சிபியூங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ரி. எனக்கு கொடுக்கப்பட்ட இன்புட்ஸை வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். சிபியூவில் 3 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது: கண்ட்ரோல் யூனிட், arithmetic and logic unit and registers. நம்ம ஹார்ட்வேருக்கு கொடுக்குற டேட்டா எல்லாமே பைனரி டிஜிட்ஸ், அதாவது 0s and 1s, ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி. கண்ட்ரோல் யூனிட் நேம் மாதிரியே சிபியூக்கும் அதர் கம்ப்யூட்டர் பார்ட்ஸுக்கும் நடக்கிற ஃப்ளோ ஆஃப் டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணும். என்னென்ன பார்ட்ஸ்னால் மெமரி பார்ட் அண்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் என்னென்னா கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், இன்னும் நிறைய. சிம்பிளாக சொல்லணும்னா மெமரியிலேருந்து இன்புட்டை வாங்கி அதை டீகோட் பண்ணும், அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். arithmetic and logic unit, இங்கே தான் எல்லா ப்ராசஸிங்கும் நடக்கும். ஈவன் உங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது ஏஎல்யூ உங்கள் மானிட்டரில் நடக்கிற பிக்சல் சேஞ்சை கேல்குலேட் பண்ணும். சிபியூக்கு ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்கே ஏஎல்யூ தான். அதோட நேம் மாதிரியே ஏஎல்யூக்கு 2 மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது: arithmetic ஆப்ரேஷன்ஸ், அதாவது calculations, அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஒரு விஷயம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த விஷயம். பூலியன் மாதிரி. ரெஜிஸ்டர்ஸ், இது ஒரு இமிடியேட் ஆக்சஸ் ஸ்டோர்னு சொல்லலாங்க. மாதிரி இது ஒரு ஹை ஸ்பீட் மெமரி ஃபார் குயிக் ப்ராசஸிங். சிபியூக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் மெமரி. கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ரெஜிஸ்டர்ஸ் இது 8 பிட்டாக இருக்கலாம், 16 பிட்டாக இருக்கலாம், 32 பிட்டாக இருக்கலாம், இல்லை 64 பிட்டாக இருக்கலாம். இது ஆர்கிடெக்சரை பொறுத்து மாறும். நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறது 64 பிட் தான். இது உங்கள் விண்டோஸ் இல்லை பிசி ப்ராப்பர்ட்டிஸில் இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும் போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ரெஜிஸ்டர் தான் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஒரு க்ரூஷியல் இமிடியேட் ப்ராசஸிங் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது.